திருவிவிலியம் என்ற ஒரு நூல் இயேசுவால் அனுப்பப்படுகிறது, அது திருச்சபையால் அனுப்பப்படுகிறோம் என்ன வச்சுங்க. ஏன்னா இயேசு நேரடியாக திருவிவிலியத்தை தரவில்லை, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 325ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் திருவிவிலியம் என்பது போன்ற ஒரு நூல் வருகிறது. அதனால் அந்த 325ஆவது ஆண்டில் இந்த திருவிவிலியத்தை கோர்த்தவர்கள் கோர்வையாக கோர்த்து இது திருவிவிலியம் இன்று முதல் என்று சொன்னது திருச்சபை, கத்தோலிக்க திருச்சபை. இது உலகறிந்த உண்மை. ஆனால் அந்த திருவிலியத்தை தான் மற்ற சபைகளும் வச்சுட்டு இதுதான் திருவிலியம், சோலா ஸ்கிரிப்சுரா, திருவிலியம் மட்டுமா தான் மீட்பு அப்படி இப்படிலாம் சொல்லக்கூடியவர்கள் வருகிறார்கள். அப்படின்னா திருச்சபை எடுத்த முடிவு மூலமாக தான் மீட்பு என்று அவர்களை ஒற்றுக்கொள்வதாக பொருள்படுகிறது. நம்ம அதுக்குள்ளெல்லாம் போகல, இருந்தாலும் ஒரு லைனில் சொல்லிடுறேன், நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அப்போ இந்த அவர் சென்று முதலில் மகாத்மா என்ற ஒரு நபரை சந்திக்கிறார்னா இவர்கள் திருவிலியத்தை வாசித்த பின் என்ன செய்கிறார்கள் அதான் பார்க்குறோம். அந்த தூது சென்ற பணியாளரான சர்ப்பிரசாதநாதர் மகாத்மாவை பார்த்து சொன்னதால், அதாவது திருவிலியத்தின் மூலமாக அவர்கள் சொல்லப்படும் செய்தி என்னென்றால், வாருங்கள், உங்களுக்காக ஒரு பெரும் திட்டம் ஏற்பாடாகி உள்ளது. அதாவது உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து உங்களை மீட்கும் விதத்தில் எங்கள் எஜமான் ஒரு திட்டம் ஏற்பாடு செய்துள்ளார். இதான் நற்செய்தியின் சாராம்சம் என்று சொல்லலாம். நற்செய்தி, அதாவது இயேசு அனுப்பிய நற்செய்தி. சுருக்கமாக சொல்லப்போனால் இதுதான். அவர் அழைக்கிறார், எங்கள் திருச்சபைக்குள் அழைக்கிறார். அது ஒரு திட்டம் உள்ளது. அந்த திட்டத்தின்படி என்ன, நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிடும். அப்படின்னா இன்று முதல் சாவு இருக்காது, பசி இருக்காது, துயரம் இருக்காது என்று திருவெளிப்பாட்டில் பார்க்கிறோம் அல்லவா, மீட்பு பெற்ற நிலை. அந்த நிலை அப்படின்னா இன்று நாங்கள் போட்டிருக்கிறதுல உங்களுடைய கஷ்டங்கள், உண்மையான கஷ்டங்கள் போக்கடிக்கப்படும். நம்ம எந்த உலகத்தில் பார்க்குறது உண்மையான கஷ்டம் இல்லை, இது சின்ன கஷ்டம். அது பெரிய சிலுவை, இது சின்ன சிலுவை. அதனால் உங்களுக்காக நாங்கள் ஒரு திட்டம் போட்டிருக்கிறோம். அந்த திட்டத்தில் என்னன்னா, உங்களுக்கு இருக்கும் இந்த பெரிய சிலுவை, அதாவது நிலையான சாவு, நித்திய சாவு என்ற அந்த பெரிய சிலுவையை நாங்கள் அகற்றிவிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன சிலுவை கொடுப்பதன் மூலம் உங்களுடைய கஷ்டங்களை தீர்த்து உங்களை மீட்கும் விதத்தில் எங்கள் எஜமான் ஒரு திட்டம் ஏற்பாடு செய்துள்ளார். அப்போ இங்கே மீட்கும் அப்படின்னோடனே நான் சொன்னேன் இல்லையா, மீட்புக்கு ஏன் விளக்கம் தந்தேன் என்றால், உங்கள் போன்ற பெரியவர்களிடம் ஏன் விளக்கம் தந்தேன் என்றால், மீட்பு என்பதும் உலகத்தார் பார்க்கும் பார்வை வேறு, நாம் சொல்லும் அந்த பார்வை வேறு. அவர்கள் மீட்பு என்றால் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ரட்சிக்கப்பட்டியா என்னன்னா, உன் கஷ்டத்திலிருந்து விடுதலை அடைந்து விட்டாயா என்றுதான் அவர்கள் கேட்கிறார்கள். அப்ப நாம் எதை சொல்கிறோம், மீட்பு என்றால் இழந்த உறவை, கடவுளிடம் இழந்த உறவை மீண்டும் பெறுவது மீட்பு என்று சொல்கிறோம். ஆனால் அந்த உறவை மீண்டும் பெற்றுவிட்டால் நம் உண்மையான கஷ்டங்கள் போய்விடும். அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய நிலையான சாவு போய் நிலையான வாழ்வு கிடைத்துவிடும். அது நிலை வாழ்வு என்று சொல்கிறோம் இல்லையா. அப்போ அதை இப்படி தான் எழுதியிருக்கு, ஓப்பனாக சொல்லலை. ஏன்னா அவங்க என்ன பார்வையில் படிக்கிறார்களோ அதே பார்வையில் சொல்லி அவர்களை அழைக்கிறார். அதான் இங்கே சொல்ல வரேன். வாருங்கள், உங்களுக்காக ஒரு பெரும் திட்டம் ஏற்பாடாகி உள்ளது. அதாவது உங்களுடைய கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து உங்களை மீட்கும் விதத்தில் எங்கள் எஜமான ஒரு திட்டம் ஏற்பாடு செய்துள்ளார். அப்படிங்கிறது ஒரு மறைமுக செய்தி, மறைப்பொருள் வைத்து சொல்லப்படும் செய்தி. மறைப்பொருள் இல்லாமல் சொல்லப்பட வேண்டும் என்றால் என்ன, ஐயா நீ அடிமையாக இருக்கிற உன்னை கடவுள் தத்தெடுக்க போகிறார். ஆனால் நான் சொல்கிற இதெல்லாம் நீ செஞ்சினா தத்தெடுக்கப்படுவாய் அப்படின்னு ஓப்பனாக சொல்லி, இந்த பார் கடவுளை கைப்பட எழுதி ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார் என்று ஒருவர் காட்டினால் அது யாராக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு வந்து விடுவார்கள் இல்லையா. ஆனால் அது கடவுளின் திட்டம், அது அல்ல. உண்மையிலே யார் அவரை மதித்து வருகிறார்கள் என்று பார்க்க வேண்டும் என்பதால்
அங்கே மறைபொருளாக தன் திட்டத்தை அவர் சொல்கிறார். அது வெளிப்படுத்துவார் எங்கன்னா அது சூழ்நிலை எதிரே வரும், அதில் சொல்லுவோம். அப்போ இது திட்டத்தை சொல்கிறாரா, திட்டம் ஏற்பாடு செய்துள்ளார் என்று சொன்னார். அதற்கு அந்த நபர், அதாவது மகாத்மா என்ன சொன்னார்னா, என்ன திட்டமையாது என்று கேட்கிறார். இனி நாளை தொடர்வோம். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென்.